கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியங்களை நாம் தியானிப்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அன்பானவர்களே, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஆமா, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். யார் அந்த ராஜா? இயேசு ராஜா நீதியாகத்தான் அரசாளுவார். அல்லேலூயா. ஆமா, இயேசு ராஜா. அல்லேலூயா. அவர் நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். இயேசு நீதியாக அரசாளுவார். அது என்ன நீதி என்றால் தேவ நீதி. தேவனுக்கு சுய நீதி அநீதி தெரியாது. மனிதன் சுய நீதி அநீதியின் அடிப்படையிலே அரசாளுவார். அதனுடைய விளைவு மரணம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அப்போ அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். யாரு? இயேசுவே. இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் ஆனார் சொல்லப்படுது. அல்லேலூயா. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானமும் நீதி. என்ன ஞானம்? தேவ ஞானம், நீதி, தேவ நீதி, தேவ பரிசுத்தம், மீட்பு, தேவடைய மீட்பு. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதியாக அரசாடால் சத்ரு தோற்றே போயிடுவான். ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இந்த நீதியாக அரசாள தெரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில் எல்லா பிசாசுக்கிறையும் அழிச்சிடுவீங்க. இயேசு நீதியாக தான் அரசாண்டார். எங்க போனாலும் அவருடைய நீதியின்படி தான் அரசாண்டார். அவருடைய நீதி ஜீவனையே கொடுத்துடுறோம். அவர் தான் நீதி. அவர் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வந்து பிசாசுக்கிறையை அழிச்சு பாதுகாத்துருவார். அந்த நீதியின்படி அரசாள கற்றுக்கொள்ளுங்கள். மனுஷன் சுயநீதி அநீதியின் அடிப்படையிலேயே அரசாளம் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். அப்படி குற்றம் கண்டுபிடிச்சு எல்லாருக்கிட்டையும் குற்றம் இருக்கத்தான் செய்யும். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அதனால யாரை பார்த்தாலும் ஒரு பாவத்தை, ஒரு மரணத்தை, ஒரு தரித்திரத்தை, ஒரு பாதாளத்தை பார்த்துட்டு தான் இருப்பான். அதனால அந்த நீதியினால நியாய தீர்ப்பு கொடுத்து அவனால் ஒரு ரட்சிப்பு வராது. இயேசு எந்த நீதியை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் அவருடைய நீதியின் அடிப்படையில் முதல்ல பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுகிறார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. உடைய பாவம் மரணம் ஓடுது, பசுத்தாய் ஊற்றப்படுது. தேவ தூதர் பணிவிட செய்கிறாங்க. அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இறங்குது. இயேசு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அந்த ஜீவனை கொடுக்கிறார் பாருங்க. தேவனுக்கு தனக்கும் உலகத்துக்கும் ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறார். இடைவிடாம கொடுக்கிறார். எக்காலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகாம கொடுக்கிறார். வாழ்நாளெல்லாம் கொடுக்கிறார். இடைவிடாம கொடுக்கிறார். எக்காலத்தை கொடுக்கிறார். சோர்ந்து போகாம கொடுக்கிறார்.
பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் இடைவிடாம கொடுக்கிறார், வாழ்நாளெல்லாம் கொடுக்கிறார். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இயேசை போல அரசாளுங்கள் உங்கள் குடும்பத்தை. யாரை பார்த்தாலும் இயேசு தன் ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து ஒரு அரசாட்சி செய்து பிசாசின் அரசாட்சியை அழித்து விடுவார். மத்திய மார்க் முழுவதும் அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் வல்லவில் அகப்படுகிற யாவரும் விடுதலையாகிட்டார். திருடன் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். ஆமாம், திருடனாக பிசாசு மனுஷனுக்குள் இருக்கிறபடினாலே அந்த திருடனை போல தான் அரசாளுவாங்க. அந்த திருட பாவத்தையும் மரணத்தையும் குற்றம் சாட்டி பாவத்தை மரணத்தை சாபத்தை தடுத்து குத்திக்கிட்டே இருப்பான். இயேசு தன் அன்பை காட்டி தன் இரக்கத்தை காட்டி ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்து பாவட்டு மனத்தை விடுதலாக்கி அவர் நீதியாக அரசாளர். பத்திய மார்க் முழுதும். அதனால ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். என்ன நியாயம்? தேவ நியாயம். என்ன நீதி? தேவ நீதி, தேவ நியாயம். மனுஷனுக்கு பரிகாரம் பண்ணுது, பாவன்ட்டு மரணத்துக்கு பரிகாரம். தேவ நீதி உயிர்த்தெழுதல் கொடுத்தது தேவடைய நியாயம். அது யாரை பார்த்தா மத்திய மார்க் எக்ஸ்பெஷலி புதிய ஏற்பாட்டில் மத்திய மார்க் எங்கே போனாலும் முதல்ல இயேசு ஒரு மனுஷனை பார்த்தது தேவ நீதி தேவ நியாயம். அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். இயேசு நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து பாவட்டு மனத்து வெளியே பசுத்தை விட்டு இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்றிலும் என் வார்த்தை நிலையத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்போ கிருபையா நம்மளை அநீதி சுயநீதி பாவட்டு மருந்து விடையிலாக்கி பசுத்தாயி நம்மளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வராரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்தா வாழ்நாளெல்லாம் நாம் தேவ நீதிமான்களாக இருப்போம். அப்போது வர விருத்தி தாவி சொல்ற என் நாவு நாள்தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில இருக்கு, இடைவிடாம எக்காலத்துல என்ன சோர்ந்து போகாம கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாம வெளிப்படுத்தணும், எக்காலத்து வெளிப்படுத்தணும், சோர்ந்து போகாம வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அதனால நீதியாக அரசாளை கற்றுக்கொள்ளுங்க. அப்ப நீதியாக அரசாளனா யாரை பார்த்தாலும் ஆதாம்குள்ள ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மக்பேட்டுட்டாங்களா ஏதேன் தோட்டத்திலே. அப்போ ஊழிய செய்தா எல்லையே கொள்ளாது. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசம், எந்த ஆப்பிரிக்காவுக்கு, எந்த ஐரோப்பா, எந்த அமெரிக்காவுக்கு போகலாம். எல்லாம் ஆதாம் வழியா பிறந்தவன் தான். அரசியல் தலைவனாக இருக்கலாம், சினிமா கலைஞர், அரசியல், டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட், விவசாயி, காட்டுவாசி, நாட்டு ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான். இந்த ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா எங்கே போனாலும் நீ நீதியாக அரசாடலாம். தெய்வ நீதியாக ஒரு பாவத்துக்கு ஒரு பரிகாரம், மரணத்துக்கு ஒரு பரிகாரம், தரித்திரத்துக்கு பரிகாரம். இயேசு தேவ நீதி உயிர்த்தெழுதல். அதனால தான் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷனா இயேசுவை பற்றிய செய்தி. தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அதனால தான் சேஷங்களை பார்த்து நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அதனால தான் இந்த நடு ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போனாலும் பிரசங்கம், எங்க போனாலும் ஜனங்க ஆதாம் வழியா பாருங்க நன்மத்திய மாதிரி இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரதம் நன்மத்தியமா கனியை குடிச்சு சாக கிடக்குறான். இயேசு ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுசாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாம கொடுக்குற, எக்காலத்தும் கொடுக்குறாரு, சோர்ந்து போகாம கொடுக்குறாரு, வாய்நாளெல்லாம் கொடுக்குறாரு, இடைவிடாம கொடுக்கிறார். தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்தை பசுத்தாய் இருக்கிறார். தேவி நீதியின்படி அரசாளுகிறார். அப்போ ஒரு ராஜா ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த தேவி நீதிக்கு நீ தப்ப முடியாது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். ஆமா, உங்க பிள்ளைங்களெல்லாம் ஆதாம்குள்ளதான் பெற்றுக்கிறீங்க, நன்மை தீமையில பெற்றுக்கிறீங்க. நீங்க சுய நீதி அநீதியின் படி அரசாண்டா நீங்க சபிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
அந்த பிள்ளைங்களை சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சபிக்க 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 வாய்நாளெல்லாம் சாபத்தின் பிள்ளைகளாக தான் இருக்கும். பட்டுன்னு இயேசு நீதியாக அரசாளணும். தேவ நீதியின்படி அரசாண்டா ஜீவரத்தம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா அசுத்தாய் ஓடி பசுத்தாய் தேவதூர் படிவடி செய்து அந்த பிள்ளை சூப்பர் பிள்ளையாக இருக்கும். வாழ்நாளெல்லாம் தேவ நீதியின்படி அரசாண்டா இயேசு தான் தேவ நீதி. அது இயேசுக்கு சாமட வாக்கு தந்தங்கள பிதா குமார் பசுதாவிக்கும் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணுங்க. அதான் தேவ நீதியின்படி அரசாளுது. தேவ நீதி விட்டுட்டீங்கன்னா நீ சுய நீதி அநீதியின்படி அரசாளு. அதனுடைய விளைவு மரணம். மாம்சமெல்லாம் ஒன்றுக்கு உதவும். மாம்ச சிந்தை மரணத்தை தான் கொடுக்கும். கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதான் ஏசாயா 32:1 இதோ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ. ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். அப்புறம் எந்த பிரபு? இயேசுதான் பிரபு. யாரு ராஜா? இயேசுதான் ராஜா. இயேசு ராஜா மாதிரி இருங்க. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறது. மத்திய மார்க் லூக்கா போது அவர் எங்கு சுற்றி இருந்தார். இயேசு ராஜாஜி ராஜ். எல்லாரும் பாவம் செய்து பூஜாக்கள் நன்மத்தியம ராஜாக்கள் நன்மத்திய மாதிரியே தாங்க. மத்திய மார்க் திமிர்வாதக்காரர் லேகோன் பிசாஸ் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாம் லேகோன் பிசாஸ் எல்லோரும் பாவம் செய்து தேவம் சுயநீதி அநீதியில் போய் சிக்கிங்கிறான். இயேசு ராஜா ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவன்ட்டு மருந்து பசுதாய் தேவதூர் இருக்கிறார். 12 சேஷ ட்ரைனிங் வேறு கொடுக்குறார். உலகம் எங்கே போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஜோயே ஜீவன் ஜீவ மார்க்கத்தை பேர் எல்லாம் நன்மத்தையும் அறிய தோக்கும். எந்த நாட்டுக்கோ எந்த தேசத்துக்கோ நன்மத்தையுமா சுயநீதி அநீதி நன்மார்க்க துன்மார்க்க நல்லவன் தேயவன் பாவன்ட்டு மனத்தெல்லாம் பிறந்திருக்கிறான். ஏதேன் தோட்டில் ஏவாள் நன்மத்தையுமா கணிகள் ஆதாவும் புதுசு பாவன்ட்டு மனத்தை பிறந்து அநீதிமானது சுயநீதிமானது பாவத்தில் சாபத்தை மரணத்தை நோக்கி ஓடிங்க இருக்கலாம். அப்போது ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். ஆமாம், பிரபு ராஜா பரலோக பிரபு பரலோக ராஜாவா அவரு. பாதாள ராஜா பாதாள பிரபுனா ஆதாமி உலகத்தின் அதிபதி பிசாசு ராஜா பிசாசு பிரபுவா இருக்காது. அது சுயநீதி அநீதியின் அடிப்படையில் போய் நீயும் கெட்டு அவனும் கெட்டு உலகம் கெட்டு மாம்சமான ஒன்றுக்கு உதவாது. ஆதாமும் காரியம் ஒன்றுக்கு உதவாது. அந்த அடிப்படையில் ராஜ்யம் செய்தினா நீ நியாயத்திற்கு மற்றவங்களுக்கு நியாயம் பாவத்தின் சம்பளம். இயேசு ராஜானா தேவ நீதிக்கு உயர்த்தது. இயேசு கிறிஸ்துவலாமட்ட வாக்கு தத்தம் பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. வாழ்நாளெல்லாம் கொடு. இடைவிடாமல் கொடு. எக்காலத்தை கொடு. சோர்ந்து போகாமல் கொடு. இடைவிடாமல் கொடு. வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொண்டே இரு. அல்லேலூயா. இடைவிடாமல் கொடு. எக்காலத்தை கொடு. சோர்ந்து போகாமல் கொடு. பாவம் மன்னிப்பு நீதி தேவ நீதிக்கு உயர்த்தது. இயேசு கிறிஸ்துவலாமட்ட வாக்கு தத்தம் பிதா குமார் பசு தாவிக்கும் ஆதாம் காலத்திலிருந்து 2ஆம் வரைக்கும் முழு உலகத்துக்கும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்ய உன் பிள்ளை ரட்சிக்கப்படும். அடுத்து பாரு, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கும் புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நேலாகவும் இருப்பார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகும் புயல் காற்று நன்மத்தேம புயல் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பாராம். ஜீவசர் கர்த்தருடைய நாமம் பல நீதிமானதுக்கு ஓடி சுகமா இருப்பான். அப்புறம் பெருவெள்ளத்துக்கு புகலிடமா இருப்பார். புகலிடம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு தான் நீ புகலிடம். பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாம். வறட்சி வராந்திரம் விசுவாச அவநம்பிக்கை பாவத்தின் சம்பளம் மரணம் சுயநீதி அநீதி தரித்திரம் வறண்டு போச்சு வாழ்க்கை. வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகும். ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷ் வெற்றி ஜெயம் நித்திய பரலோக ராஜ்யமா இருப்பாராம். விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையில் நேலாகவும் இருப்பார். இயேசு இருப்பார். இயேசுக்குள்ள தேவி நீதி தூவித்தல் பரலோக ராஜ்யம் வானதர்கள் சகல அதிக எல்லையற்ற கிருபை எல்லையற்ற நீதி எல்லையற்ற ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் காலத்திலிருந்து முழு உலகத்துக்கு நம்முடைய பாவம் தேவனையும் மனுஷனையும் பாதிக்குது. அது சுய நீதி அநீதி. அது பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவனுக்கும் காட்டணும் உலகத்துக்கு காட்டணும். அதுதான் பாவத்தின் சம்பளம். நம்ம தேவி நீதிட்டு உயிர்த்ததில் வரணும். இயேசு எங்கும் சுற்றி தின்றாரு. எந்த நாட்டுக்கு போனார், எந்த தேசமும் எந்த கிராமத்துக்கு போவோம், எல்லோரும் பாவம் செய்து தேவமாக இலவச கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீதி அந்த கிறிஸ்துவேசு கொண்டு அவருடைய நீதி அந்த நீதியின்படி அரசலாறு. அது ஜீவனி வாழ்ந்த சகல அதிகம் யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தா பட்டு ஒரு மனுஷனை பார்த்தானே இயேசு ஆதாம் கூட பிறந்துக்கிறான். நன்மை தேவையில்லை பாவத்தை மரத்தையும் காட்டின்னு மரணத்துக்கு பாதா தோக்கி ஓடிக்கிறான். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக
ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு கிறிஸ்து வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மத்தை பாவத்தை பாதாளத்தின ஓடிங்கிறான், தீவிரம் திருடுறான், கொள்றான், அழிக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றாரு. அதனால ஏசாயா 32:1 படி, ஏசாயா 32:1 படி, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். அல்லேலூயா. அதனால தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்து வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கிறோம். எந்த மனுஷனும் பண்ணிக்கலாம், எந்த ராஜாவும் பண்ணிக்கலாம். உதிக்கிற உன் ஒளியில் இருக்கிற ராஜாக்கள் வருவார்கள். ஆமா, தாமஸ் பாஸ்டர், ராஜாக்கள் வரணும். ஆதாம் வழியாக தான் எந்த ராஜாவானா இருக்கும். அமெரிக்கா அதிபர், சைனா அதிபர், ஜப்பான் அதிபர்னாகிறோம், எந்த இந்திய அதிபர் என்னாகிறோம் ஆதாம் வழியாக தான் பிறகு. ரோமர் 3:23 படி பாவத்தின் சம்பளம் மரணத்தை பற்றி சுயநீதி அநீதியின் படி தேவன் தன் உலகம் ஃபுல்லாக குட்டி பாதா திருடுறான், தோணலாம், ஆகிக்கிறான். ஆனவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணமாக. அதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் லேபிள் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார். துரைத்தனம் பண்ணு, விசுவாசம் துறந்து பாவன்ட்டு மனத்தில் தேவி நீதிச்சு உயிர்த்தல உணர்வுபூர்வமாக கொடு. தேவன் தனக்கு ஆதாம் டேக்டா கொடு. பாவன்ட்டு மனத்தை கொடுக்குறான் மனுஷன். படிச்சவன் படிக்க ஏழை பணம் அரசியல் தலைவன் விசுவாச உரிமையாக வந்து திறறான், கொள்றான், ஆயிக்கிறான். ஆபத்து விபத்து நாசம் திருறது கொள்றது சமாதானம் சந்தோஷம் சுகம் பலிச்சு எல்லாத்தையும் திட்டிடுறான். இயேசு அவருக்கு ஜீவனத்தை தேவி நீதி உயிர்த்தல் பரலோகராஜ் பாவன்ட்டு மரத்து விடுதலை ஆக்குறாரு. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கனிகளும் பண்றாரு. அது கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க, வாய்நாள்லாம் கொடுங்க. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. பாவம் பண்ணி விட்டு நிச்சய பரலோக ராஜ்யத்தை கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுங்க. அப்போது அந்த தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தேர்தல் பாவன்ட்டு மன பசுத்த தேவதூர்களாம் வந்து உன்னை விடுதலை ஆக்குவார்கள். ஜெபம் பண்ணணும். பசுத்தாவே தர்மையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி பேசுவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திக்க. இயேசு ரத்தத்துக்கு வெளியே போய் இயேசு ஓவர் போயிட்டு பாவம் மன்னிப்புட்டு இயேசுக்கு சாப்பிட்ட பாவத்துக்கு பரிகாரம், தேவ நீதி மரணத்துக்கு பரிகாரம், உயிர்த்தல் தரித்து எல்லையற்ற ஆசீர்வாதம் பாதாள பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்துவத்தை மனைவி பேச சொல்லி, பிள்ளைங்க பேச சொல்லி, ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேச சொல்லி, கிராமம் பட்டம் முழு உலகத்தில் யாருக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் அசுத்தாயத்துவத்துக்கு பசுத்தாய் இருக்கிற தேவதூர்களெல்லாம் பணிவிட செய்யுங்க. பாவன்ட்டு மன்ன ஒரு பசுத்தாய் ஒரு தேவதூர்களெல்லாம் வருவாங்க. ஒரு ராஜா ஏசாயா 32:1 இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவாங்க. தேவடைய நியாயம், தேவடைய நீதி அது இயேசு தான். அது இயேசு சரியேசு ரத்தம் பரலோக ராஜ்யமே இருக்குது. அதில் ஆதாமுக்குள்ள பாதாளம் நன்மத்தை எல்லா கேள்வி பூமி சபிக்கப்பட்டு பாவத்தின் சம்பளம். அதை போய் அந்த நீதி சுய நீதி அநீதி பிச்சுக்க மனுஷ நீதி, அது மனித நீதி, அது மோசப்பட்ட நீதி. இது தேவ நீதி. இயேசு சரியேசத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாழ்நாள் ஒரு ஆள் பாய்க்கூடாம பாவன்ட்டு மன ஒரு பசுத தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துக்குள்ள இருங்க. அவர் காற்றுக்கும் ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையும் நேலாகவும் இருப்பார். பாருங்க, காற்று, பெருவெள்ளம், வறண்ட நிலம், விடாய்த்த பூமி. ஆதாமின் நீதி சுய நீதி அநீதிக்கு பிறந்தவன். நன்மத்தை மரியாதக்கம் எப்படி இருப்பானா? காற்று புயல் காற்றா இருப்பானா, பெருவெள்ளமா இருப்பானா, வறண்ட நிலமா இருப்பானா, விடாய்த்த பூமியா இருப்பானா. இதுக்கெல்லாம் பரிகாரமா யாரு? காற்றுக்கு ஒதுக்காக இருப்பாராம், பெருவெள்ளத்துக்கு புகலிடமா இருப்பாராம், வறண்ட நீர்கால்களாக இருப்பாராம், விடாய்த்த பூமிக்கு பெருங்கல்மலையும் நேலாவும் இருப்பாராம். கிறிஸ்துக்குள்ள வாங்க, பாதுகாப்பு. அந்த இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாமட்ட வாக்கு தத்துவங்களை பாவன்ட்டு மரணத்துக்கு விடையிலாக்கி தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். ஒரு ராஜா நீதியாக, என்ன நீதி? தேவ நீதி, தேவ நியாயம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். பசுத்த பிதாவே, இந்த அருமையான காலை வேலையிலே
எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறாங்க. என்ன நீதி? தேவ நீதி. அவர் ரத்தத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பாவம் வந்து விடியிலாக்குங்க. உங்க குடும்பத்தில் பட்டண தேசத்தில் போகிற இடங்கள் எல்லாம் விடியிலாக்க பாவம் மனத்தில் விடியாக தேவ நீதி தமிழ் பரலோக ராஜ்யம் பிதாகுமார் ஃபர்ஸ்ட் வாய் கொடுங்க. ஆதாம் முழு உலகம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க, சோத்து போகாமல் கொடுங்க. பாவ சாபம் மரண தரித்திர பாதாளத்து விடியிலாக்கப்படுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். எங்கு சுற்றி இருந்தார் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் விடியிலாக்கினார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே என் பிதா ஜீவன குமாரன் ஜீவன் ஆவியான ஜீவன் ஜோயே ஜீவன். அந்த ஜீவன தேவ நீதி இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யம் வைக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்துக்கிறான். நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு சாகவே கிடப்பான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அந்த தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து பாவத்தை சாப்பிட்டு மாதிரி பாதத்தை ஓடிக்கிட்டு இயேசு ஜீவன் சேர்க்கணி. அந்த ஜீவன தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு அசுத்தத்துக்கு பசுத தேவதுக்கு படிக்க நீங்கள் ஒருவன் நிலைத்திருங்க. வாழ்நெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்குத்தத்தத்தை பரலோக ராஜ்யத்தில் பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தா இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரிய வைப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜபலியர்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் கடைசி நாள் லேபில் போங்க. என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். என்னுடைய செய்தியை கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. நீங்கள் உலகெங்கும் போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. கிறிஸ்துவை குறித்து தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தை பாவம் வந்து விடியலாக்க தேவ நீதிமான்களா இருக்க, தேவனுடைய நியாயத்தை செய்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசார். என்ன நீதி? தேவ நீதி. கிறிஸ்துக்குள்ள தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாக்கி பாவத்தை மறந்து பாதல் ஜனங்கள் விடியலாக்குங்க. பிரபுக்கள் நியாயமாய் தேவ நியாயம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் பசுத்தாய் தேவதோட பணிவிடை செய்வது. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 25/2/2025 FGC சுற்றி இருக்க பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலில் இன்னும் ஏராளமான செய்திகளுங்க. கடைசி நாள் எப்படி தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. உங்களுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென்.